Hi dear students, MBBS கிடைக்கலனா மெடிக்கல் ஃபீல்டு முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப பெரிய மிஸ்கான்செப்ஷன். டாக்டரோட சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல வர்க் பண்ற ஒரு பெஸ்டான கோர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுதான் ஃபார்ம்டி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. இந்த வீடியோல ஃபார்ம்டினா என்னென்ன நீங்க லேர்ன் பண்ணுவீங்க, ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன, ஃபுல் டீடைல்ஸை இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபார்ம்டி அப்படின்னா இது ஒரு நார்மல் ஃபார்மசி கோர்சஸ் இல்ல, இது கிளினிக்கல் பேஸ்டு கோர்ஸ். இந்த கோர்ஸோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 இயர், 5 இயர் அகாடமிக்லையும் 1 இயர் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குற மெடிசின் சேஃபாக இருக்கா, கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு அனலைஸ் பண்ணுற கோர்ஸ் தான் இந்த ஃபார்ம்டி கோர்ஸ். இந்த கோர்ஸில் நீங்கள் இதை பற்றி தான் லேர்ன் பண்ணுவீங்க. ஃபார்ம்டியோட கோர் கான்செப்ட் என்னன்னா கிளினிக்கல் திங்கிங். ஒரு பேஷண்ட்க்கு மெடிசின் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏஜ், டிசீஸ் கண்டிஷன், ஆல்ரெடி யூஸ் பண்ணுற மெடிசன் இதை அனலைஸ் பண்ணி அந்த பேஷண்ட்ஸ்க்கு எந்த டோசேஜ் ஆஃப் ட்ரக் சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறவங்க தான் இந்த டாக்டர் ஆஃப் ஃபார்மசி கோர்ஸை படிக்கிறவங்க. ஃபார்மகோ கைனடிக்ஸ் அப்படின்னா மெடிசின்ஸ் பாடிக்குள்ளே போனதுக்கப்புறம் எப்படி என்டர் ஆகுது, எங்கே போகுது, அதோடைய மெக்கானிசம் என்னது, அது எப்படி எக்ஸ்கிரீஷன் ஆகுது, இது முழுசாக புரிஞ்சுக்கிறது இந்த கோர்ஸோடைய ஒரு கோர் கான்செப்டாக இருக்குது. தென் ஃபார்மகோ டைனமிக், மெடிசின்ஸ் எப்படி நம்ம பாடியில் வேலை பண்ணுது, பெயின் எப்படி ரெடியூஸ் ஆகுது, இன்ஃபெக்ஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் ஆகுது, இதை டீப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ட்ரக் இன்ட்ராக்ஷன், 2 மெடிசின்ஸ் எடுக்கும்போது அதனால என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்ம்டியோட மெயின் ரோலாக இருக்குது. பேஷண்ட் கவுன்சிலிங், பேஷண்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் எப்படி மெடிசின்ஸ் எடுக்கணும், என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும், கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது இந்த ஃபார்ம்டி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஃபார்ம்டியில் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் ஃபுல்லாக உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இன்டர்ன்ஷிப் இருக்கும். அதாவது டாக்டரோட வார்ட் ரவுண்ட்ஸ் போவீங்க, பேஷண்ட்ஸ் கேஸ் ஸ்டடிஸ் எடுப்பீங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் அனலைஸ் பண்ணுவீங்க. ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கம்பல்சரியாக இருக்கணும். தென் உங்களுக்கு சப்ஜெக்டில் மேக்ஸ் அண்ட் பயாலஜி இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சில காலேஜஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் அட்மிஷன்ஸ் ஃபில் பண்ணுறாங்களா, ஒரு சில காலேஜஸில் டைரக்ட் அட்மிஷன் கொடுக்குறாங்க. மற்ற சில காலேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங்குள்ளே வந்து சீட்ஸ் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுறாங்க. இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட் கொடுக்குறதும் நம்ம சேனல்லையுமே இன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறது ஃபார்ம்டிக்கு கிடையாது, ஒன்லி பிரைவேட் காலேஜ் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. தென் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் இல்லாமல் போனீங்க அப்படின்னா 3 lakhsல இருந்து 5 lakhs வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுவே நீங்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு நடத்துகிற கவுன்சிலிங் மூலியமாக போனீங்க உங்களுக்கு 2.5 lakhல இருந்து 3.5 lakhக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இது ஒவ்வொரு காலேஜ் வேரி ஆகலாம். தென் கரியர் ஸ்கோப் எந்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் ஃபார்ம்டி முடிச்சதுக்கப்புறம் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம், ட்ரக் சேஃப்டி அசோசியேட்டாக ஒர்க் பண்ணலாம், ஃபார்மகோ விஜிலன்ஸாக ஒர்க் பண்ணலாம், ரிசர்ச் ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம். தென் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்குது. தென் நீங்கள் அகாடமிக் ஃபீல்ட்லேயுமே ஒர்க் பண்ணலாம். அப்ராட் ஸ்கோப்னு பார்த்துட்டோம்னா யூஎஸ், யூகே, கனடா, கல்ஃபில் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா ஹை சேலரியில் ஜாப் அப்படிங்கிறது பிளேஸ் ஆகலாம். இந்தியாவில் ஸ்டார்டிங் சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் க்ரோத் ஆகலாம். பட் அப்ராடில் பார்த்தீங்கன்னா இதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அது சேஃபாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறது ஃபார்ம்டி. மெடிக்கல் ட்ரீமை விடாதீங்க. தென் இந்த டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அதாவது ஃபார்ம்டி கோர்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார்ம்டியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படிங்கிறது கிடையாது, ஒன்லி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் மட்டும்தான் சீட்ஸ் அப்படிங்கிறது ஃபில் பண்ணுறாங்க. இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லையுமே நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமாக சீட்ஸ் அப்படிங்கிறத எடுக்கலாம். அதுக்கான கவுன்சிலிங்கை நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கொடுப்போம். மறக்காம தொடர்ந்து வே டு கரியர் சிக் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் சிக் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க.